13/9/2025 உலகம் போற்றும் உத்தம தலைவன் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு அமைந்தகரை ஐயாவு மஹாலில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளது. மருந்து முகாமை தொடங்கி வைக்கும் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இடம் அமைந்தகரை ஐயாவு மஹால். நிகழ்ச்சி ஏற்பாடு திரு வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் அரசியலில் மிகப்பெரிய அளவில் அண்ணன் தாவேகாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ சபரீசன் அவர்களை போய் சந்திச்சிருக்கதா செய்தி வந்திருக்கு சார் வீடுகளில். சபரீசன் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்றார். அதுவே பலருக்கு இங்கே தெரியாது. முதல்வர் வெளிநாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சுற்றுப்பயணம் அப்படின்ட்டு தான் வெளியில் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் சிஎம் ஃபாரின் போன எல்லா ட்ரிப்லையும் சபரீசன் சென்றிருக்கிறார். அங்கே போய் தான் சபரீசன் 30 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்குறது, 10 லட்ச ரூபாய்க்கு 20 லட்ச ரூபாய்க்கு ஷூ வாங்குறது, பெல்ட் வாங்குறதுன்ற இந்த வேலையெல்லாம் மாப்பிள்ள செஞ்சுக்கிட்டு இருந்தார். முதல்வர் முதலில் ஜெர்மனி சென்றார் அல்லவா. அது முதல்வர் இங்கேருந்து ஜெர்மனி கிளம்பிய பிறகு ஒரு நாள் கழித்து திரு சபரீசன் அவர்கள் கிளம்பினார். சபரீசன் தனியாக போனார், அவங்க மனைவி திருமதி செந்தாமரை அவங்க தனியாக போனாங்க. ஸோ இந்த சூழலில் இந்த கேப்பில் சிஎம் போனதுக்கும் சபரீசன் கிளம்பி போகிறதுக்கும் நடுவில் இருந்த கேப்பில் அதிபர் போய் சபரீசனை சந்தித்ததாக எனக்கும் தகவல் வந்தது. ஆனால் என்னால் உறுதிப்படுத்த முடியாததுனால நம்ம இதுக்கு இதை பிரேக் பண்ணணும். ஏன்னா நான் கன்ஃபர்மேஷன் கேட்டேன், என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல, அதனால நான் இதை யூஸ் பண்ணாமல் இருந்தேன். இப்போது ஜூனியர் உடனில் இந்த நியூஸ் வந்திருக்கு. சீமான் அண்ணன் போயிட்டு முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கிறாரு. அது புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஏன்னா அவங்க சொன்னது திரு முக அவர்களுடைய இறந்ததுக்காக போய் துக்கம் விசாரிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. சபரீசன் 2 பேரும் 2 துருவங்கள், சீமானும் சபரீசனும். எதுக்கு சார் போய் மீட் பண்ணியிருக்காங்க? நான் மூக்கமுத்து வீட்டில் துக்கம் விசாரிக்கும் போதே நான் சொன்னேன், துக்கம் விசாரிக்கணும்னா மூக்கமுத்து மனைவிக்கிட்ட போய் பேசணும், மூக்கமுத்தோட மகன்கிட்ட போய் பேசணும். சிஎம் வீட்டுக்கு போய் இவர் துக்கம் விசாரிக்கிறதுலேருந்தே இவரோட நோக்கம் ஒரு உறவை மேம்படுத்துவது அல்லது உறவை புதுப்பிப்பது என்பது தான் இவரோட நோக்கம். உங்களோட ஜென்ம எதிரி மரியாதை நிமித்தமாக ஒரு இறப்பு நிகழ்வுக்காக நாங்கள் போய் துக்கம் விசாரித்தோம் அப்படின்லாம் சொன்னால் கூட எங்கே போய் நீங்கள் துக்கம் விசாரிச்சிருக்கணும். அப்போது இந்த சந்திப்பு, அதுவும் கூட வசூல் சக்கரவர்த்திகள் 2 பேரை அழைத்து சென்றார் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போதே நாம் இதற்காக தான் சொல்லிட்டு நாம் அன்றைக்கே இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்தோம். அதற்கு பிறகு திரு சீமான் அவர்களோட நடத்தையை பார்ப்பவர்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு வந்ததிலிருந்தே சீமான் திரு விஜய் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம அன்றைக்கி சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோ போடுற தம்பிக்கு ஒரு வீடியோவுக்கு 2 லட்ச ரூபான்னு நான் சொன்னேன். இன்றைக்கி வரைக்கும் எப்படியும் ஒரு 20 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பாரா? கூடவே இருக்குன்னு நினைக்கிறேன். டெய்லி அந்த வீடியோ போட்டுக்கிட்டு விஜயை புராண்டணும் அப்படின்றது தான் மீம்லாம் கூட பார்த்தேன் சார். ஸோ இதுதான் அவர்களுக்கு இடப்பட்ட உத்தரவு. இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் உள்ளே போய் உனக்கு நான் மாதம் இவ்வளோ பணம் தரேன், நீ விஜய் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சாலும் இதுக்கெல்லாம் என்ன சான்று நீ போய் சொல்கிற அப்படின்ற அந்த வாதத்துக்கான பதில் திரு சீமான் அவர்களுடைய நடத்தையை பொறுத்து நாம் புரிந்து கொள்ளலாம். திராவிடத்தை ஒழிப்பது தான் எனது லட்சியம் அப்படின்னு திரு சீமான் அவர்கள் இயக்கம் தொடங்கியதிலிருந்து இன்று வரை பேசி கொண்டிருந்தார். பெரியாரை விமர்சித்து கொண்டிருந்தார், பெரியார் சிலையை உடைப்பேன் என்று சொல்லி கொண்டிருந்தார். திராவிடத்தை வேரோடு வீழ்த்துவது தான் எனது லட்சியம் என்று சொல்லி கொண்டிருந்தார். அப்போது உங்களுடைய பிரதான எதிரியாக யார் இருக்க வேண்டும்? திமுக தான் சார். திமுக தான் இருக்கணும். இன்றைக்கி ஆளுங்கட்சி திமுக, இன்னொன்று மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுகவை எதிர்ப்பது தான் ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவருடைய வேலையாக இருக்க முடியும், இருக்க வேண்டும். இன்னும் அன்னைக்கு நீங்கள் போய் பார்த்ததுலேருந்து, முதல்வரை பார்த்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் திரு சீமானுடைய தாக்குதல் திரு விஜய் அவர்களின் மீதாக இருக்கிறது. அதுவும் எப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, அணில் ஓடி போயிடுச்சு, காட்டில் சிங்கம் வேட்டைக்கு வந்துடுச்சு, இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறார். எங்கே போனாலும் விஜய் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பலன் வேணும்ல. ஏன்பா நீ சொன்னபடி பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தல அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. இதுக்கு ஒரு பலன் வேணும்ல. இந்த பலனை சிஎம்ஏ கொடுப்பாரா? பாக்கெட்லேருந்து எந்தப்பா அப்படின்னு கொடுப்பாரா? இந்த வாட்ச் 50 லட்ச ரூபா இதை வச்சு சேட்டுகளில் வச்சு எடுத்துக்கணுலாம் சிஎம் சொல்லுவாரா? அது முடியாது. அதனால் இது போன்ற விவகாரங்களை டீல் செய்வது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் திராவிட மாப்பிள்ளை சார் தான் இந்த பண விவகாரங்கள் எல்லாத்தையும், மணல் துட்டு, டெண்டர் துட்டு, எல்லா துட்டையும் மேனேஜ் பண்ணுறது மாப்பிள்ளை சார். ஸோ மாப்பிள்ளை சாரை பார்த்தா தானே மாதந்தோறும் படியளப்பார், வாரந்தோறும் படியளப்பார். அந்த தம்பிக்கு வீடியோவுக்கு சொன்ன 2 ரூபா கொடுத்தாங்களா இல்லையான்றது தெரியல சார், இது மாதிரி பேமெண்ட் வரலன்ட்டு வருத்தப்பட்டார், அடுத்து வீடியோ போடணுமா என்பதற்காக கூட இருக்கலாம். ஸோ அந்த செய்தி தானே இது வந்திருக்கிறது. இங்கே இதுக்கான சான்று அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட நடத்தை அந்த நியூஸ்லேயே பார்க்க முடியுதுங்க சார். இப்போது திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை தொடர்ந்து சீமானுக்கான ஓட்டு
சதவிகிதம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து அதிகப்படுத்துவதற்காக ஒரு டீலிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போது விஜய் அவர்களுடைய வருகையால் நேரடியாக பாதிக்கப்பட போவது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் திரு சீமான் தான். ஏன்னா இளைய வயது 2 பேரோட டார்கெட்டுமே 18 to 25 ஏஜ் குரூப்னு பார்க்கும்போது இவர் நல்லா வாயில் பேசக்கூடியவர், இவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். அப்போது இளைஞர்கள் இயல்பாக திரு விஜய் அவர்கள் பக்கம் செல்வார்கள். அப்போது தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இன்னொன்று இப்போ 8% ரீச் பண்ணி காமிச்சிட்டாரு. இப்போது 26ல் 4% ஆச்சு. அதுக்கப்புறம் எவனும் தொட்டு தர மாட்டான். 29 எலெக்ஷனில் நீ 39 கேண்டிடேட் தான் போட முடியும், அதிகம் போட முடியாது. அப்போ வியாபாரம் ஆகாது. இப்போதே சரியான வியாபாரத்தை பார்க்க வேண்டும் என்றால் அந்த வியாபாரம் திமுகவோடு செய்தால்தான் சரியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு தான் இது பண்ணுறாரு. ஸோ சபரீசன் தான் இது போன்ற டீல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இது நடந்தது. சார், அந்த நியூஸ்லேயே நான் முக்கியமாக பார்த்தது என்னன்னா, இந்த வாட்டி விட்டா வந்து நம்ம சோலி முடிஞ்சு ஒரு எம்எல்ஏ சீட்டாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து பிளான் பண்ணிட்டு தான் நியூஸ் வந்திருக்கேன் சார். குறைஞ்சபட்சம் திரு சீமான் அவர்களாவது சட்டசபைக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காருன்னு போட்டிருக்கு சார். இதில் முழுக்க பிழையான ஒரு செய்தி. ஜூனியர் வெண்டில் இந்த செய்தியெல்லாம் விசாரிச்சுட்டு போடுறாங்க. சீமானோட அடிப்படை கொள்கையை புரியாமல் அந்த செய்தியை போட்டிருக்கிறார்கள். இது நீங்கள் யாரும் சோர்ஸ் சொல்ல வேண்டியதே இல்லை. இயற்கைக்கு மாறானது, இயற்கைக்கு முரணானது, சீமானின் கொள்கைக்கு எதிரானது. பயிற்சி ஒன்றே இறுதி லட்சியம். இல்லை சார், அவங்க குறைந்தபட்சம் திரு சீமான் அவர்களாவது சட்டசபைக்கு போகணும்னு நினைக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஐடியாவே கிடையாது அவருக்கு. சட்டசபைக்கு போக முடியாதுன்றதும் அவருக்கு தெரியும். சீமானோட அச்சம் என்னன்றது அடிப்படையில் புரிஞ்சுக்குங்க. ஏன் யாருமே ஜெயிக்கக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கிறாருன்னா, போட்டி போட்டு நாம் ஏற்கனவே முன்னாடி விவாதித்த போது நம்ம சொல்லியிருப்போம், ஒரு 10 தொகுதியை அல்லது 20 தொகுதியை குறி வச்சு 4 வருஷம் வேலை செஞ்சிங்கன்னா நீங்கள் அந்த 20 தொகுதியில் அதிமுக திமுக கூட உள்ள நுழைய முடியாதபடி நீங்கள் உங்களது வெற்றியை காட்ட முடியும். ஆனால் 234 தொகுதியில் தான் நிற்பேன்ட்டு மீண்டும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு போன தேர்தலுக்கு நின்ன வேட்பாளர் இந்த தேர்தலுக்கு இருக்க மாட்டான். பார்த்துறீங்களா? அது ஏன் பண்ணுறாங்கன்னா, அவன் எம்எல்ஏ ஆகி சீமான் தோத்துட்டா. எளிமையான உதாரணமாக ஆம் ஆத்மி கட்சியை சொல்கிறேன். கேஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சராக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அவர் டெல்லி முதலமைச்சராக இருந்தபோது அவர் கட்சி எம்எல்ஏக்களை எல்லாம் வைத்து இந்த ராஜீவ் சத்தா என்ற நினைவு சில பேரை மாநிலங்களவைக்கு அனுப்புகிறார். எங்கள் பிஜேபி நம்மளையும் வழக்கில் சேர்த்துற போதும்னு சொல்லிட்டு கேஜ்ரிவால் உள்ளே போனப்போ நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. தெரியுமா? இன்றைக்கி கேஜ்ரிவால் என்ன பண்ணுறாருன்னு கூட அந்த எம்பிஸ் திரும்பி பார்க்குறது இல்லை. நான் எம்பி ஆகிட்டேன், அவ்வளோதான், நீ இது உன் பிரச்சனைப்பா, நான் என் கூட வந்து மாட்டேன். இன்றைக்கி சீமான் கட்சியின் தலைவராக இருக்கார். ஒரு 2 பேர் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அண்ணன் சொல்கிறது தவறுன்னு பேசுனா எம்எல்ஏ சொல்கிறது நியூஸில் போடுவாங்களா, கட்சி தலைவர் சொல்கிறது போடுவாங்களா? எம்எல்ஏ சொல்கிறது. எத்தனை ஆடியோ வெளியில் வந்திருக்கு சீமான் பேசுனது. டே நான் தானே கட்சி பிடிச்சிருந்தா இல்லைன்னா வெளில போ. எத்தனை ஆடியோ வந்திருக்கு. அதுதான் அவரோட நிலைப்பாடு. எம்எல்ஏ வெளில போக சொல்ல முடியுமா? அப்படியே போயிடுவான். இன்னொன்று, ஒரு 10 எம்எல்ஏ இருந்தால் தான் கட்சி தடை சட்டம் அதெல்லாம் வரும். ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தால் போயிட்டே இருப்பான். ஒன்றும் பண்ண முடியாது அவரால். அதனால் அவரோடு கிட்டத்தட்ட இந்த ஒரு நம்ம ஜெகதீச பாண்டியன் இது போல் பலர் அவரோடு பழகியவர்கள், பல காலமாக அவரோடு பயணம் செய்தவர்கள் சொல்வது, கட்சியில் ஒருத்தன் கூட எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்றது மட்டும்தான் லட்சியம். இந்த வாட்டியும் கோட்டையை பிடிக்க போகிறது இல்லை, சான்ஸே கிடையாது. ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், மாறன், வெற்றிக்குமரன், இந்த ஜெகதீச பாண்டி இவங்க எல்லாம் பயணம் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் விழிப்புணர்வு வருது. ராஜீவ்காந்திக்கெலாம் ரொம்ப சீக்கிரமே வந்துருச்சு, கல்யாண சுந்தரத்துக்கு ரொம்ப சீக்கிரமே வந்துருச்சு. ஜெகதீச பாண்டியனுக்கெல்லாம் பட்டு மண்டகண்டெல்லாம் உடஞ்சி ரத்தம் ஒழுகிற சமயத்தில் தான் அடப்பாவி ஏமாந்துட்டோமே அப்படின்ற எண்ணம் புரிதல் வருகிறது. அந்த அடிப்படையில் தான் குறைஞ்சபட்சம் சார் திரு சீமான் அவர்களுடைய அந்த அரசியல் பட்டறையில் பயிற்சி பெற்று வெளியே போனவங்களாவது சோபிச்சிருக்காங்களாங்க சார்? ராஜீவ்காந்தி சொல்லலாம். ராஜீவ்காந்தி தம்பி கோவை தெற்கு தொகுதியில் எம்எல்ஏவாக நிற்கிறான். அண்ணன் செந்தில் பாலாஜி வேட்பாளர்லாம் வந்து சொல்லலை சார். செந்தில் பாலாஜி சொன்ன பிறகு அதை மாற்றி சொல்வதற்கு திமுகவில் ஆள் இருக்காங்களா? ஸோ இப்போது திரு ராஜீவ்காந்தியோட சொந்த ஊர் எது? ராமநாதபுரம். ராமநாதபுரத்துலேருந்து சம்மந்தம் இல்லாமல் கோயம்புத்தூரில் எல்லா டீ கடையிலையும் எதுக்கு ராஜீவ்காந்தி உட்காந்துருக்கான்? உன்னை நான் எம்எல்ஏ ஆக்குகிறேன் என்று தம்பிக்கு திரு செந்தில் பாலாஜி வாக்குறுதி கொடுத்ததினால் தம்பி கோவையில் இடைவிடாமல் பம்பரமாக சுற்றி கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அண்டு இந்த 2 நாட்களுக்கு முன்பு திரு ராஜீவ்காந்தியோட பிறந்த நாள். கோவை நகரெங்கும் ராஜீவ்காந்தி சிரித்து கொண்டிருந்த அளவுக்கு அவ்வளவு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. நான் உன்னை எம்எல்ஏ ஆகிறேன்னு சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜி சொன்ன பிறகு திமுக அதை தட்டுறதுக்கு ஆள் இருக்காங்களா? ஸ்டாலினாலே தட்ட முடியாது, கொடுக்கறது நிறுத்திடுவார். ஓ யாழ் கொடுக்க மாட்டியா, அதுதான் போ அப்படின்னா என்ன பண்ணுவார் அவர்? ஸோ இன்னும் வேட்பாளரே அறிவிக்கலை திமுகவை பொறுத்த வரைக்கும். ஒருத்தவங்களும் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை உள்ளே சொருகணுன்ற நிலைமையில் இருக்கும்போது சடனாக திரு ராஜீவ்காந்தி கோவையில் வேலை பார்த்துட்ருக்காருன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படி சார் நடந்தது? திமுகவில் யாரால் உறுதியாக சீட்டு வாங்கி தர முடியும் என்று சில அதிகார மையங்கள் இருக்கின்றன. அந்நியார் அவர்கள் இப்படி ஒரு அதிகார மையமாக உருவாகிறார் என்பதைத்தான் அந்நியாருக்கு மூத்த தொழிலதிபர் முதலீடுகளை அள்ளி வந்த அந்நியாரே வருக என்று
அந்த பதாகைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்நியாருக்கு ஒரு கோட்டா, மாப்பிள்ளைக்கு எப்போதும் போல் ஒரு கோட்டா, அவர் தானே படியளக்கும் பெருமாள், அதனால் அவருக்கு ஒரு கோட்டா, சின்னவருக்கு ஒரு கோட்டா. கனிமொழி மேமுக்கு அது ஒன்றும் கிடையாது, கடைசியில் சண்டை போடணும், ஒரு மினிமம் கொஞ்சம் ஒரு கோட்டா கொடுப்பாங்க. அந்த வகையில் நீ கேட்டது நல்ல கேள்வி. கனிமொழியால் கூட ஒரு 10 பேருக்கு சீட்டு வாங்கி தர முடியாது இன்றைக்கி நிலைமைக்கு கட்சியில். செந்தில் பாலாஜி 20 பேர், செந்தில் பாலாஜி பொறுப்பில் 60 தொகுதி ஒதுக்கிட்டாங்கல்ல, அப்போ 60 தொகுதி நீ பார்த்துக்கப்பா, செலவை பார்த்துக்க, 60 பேரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ட்டு தலைமையிலேருந்து அவருக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த 60 பேரில் இந்த 20 பேருக்கு சீட்டு கொடுங்கன்னு செந்தில் பாலாஜி கேட்ட முடியாதுன்றத. கொங்குல திமுகவால் வெல்லவே முடியாது, ரைட்டா? அப்படி திமுக வெல்லவே முடியாத கொங்கு பகுதியில் நான் ஆளை போட்டு ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பொறுப்பு எடுத்துகிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த செந்தில் பாலாஜியால் தம்பி ராஜீவ்காந்திக்கு சீட்டு வாங்கி தர முடியுமா? முடியாது, இருக்கு இல்லையா? அந்த தைரியத்தில் தான் தம்பி ராஜீவ்காந்தி பார்க்குற. அப்படி கொஞ்ச நாள் இங்கே உதயநிதி கூட சுற்றிட்டு இருந்தா. அப்படி உதயநிதியாலேயே சீட்டு வாங்கி தர முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. உதயநிதியால் அன்பில் மகேஷ் சீட்டு வாங்கி தர முடியுதா இல்லையான்னு தெரியல, அவள் தான் இவர் செல்வாக்கு. அடுத்தது அந்நியாரிடம் நெருங்கலாம்னு பார்த்தா சித்தரஞ்சன் சாலை கார்னர்லே, தம்பி இங்கெல்லாம் வரக்கூடாது தம்பி, நீ வெளில கிளம்பு தம்பி, கட்சின்னா கட்சியோடு இருக்கணும், வீட்டுக்குள்ளே பாயசம் சாப்பிட்றவெல்லாம் வச்சுக்காதுன்ட்டு ராஜீவ்காந்தியிடம் சொன்னதும், அப்புறம் எங்கே போகுது, எப்படியாவது சீட்டு வாங்கணும், அங்கே வண்ட வண்டியாக திமுக திட்டிட்டு நாம் தமிழர்லேருந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே இவன் கலைஞர் சீட்டு கொடுக்குற நேரத்தில் தான் ஞாபகப்படுத்துவாங்க. பழைய வீடியோலெல்லாம் எடுத்து போட்டு சக்கர நாற்காலி சதிகாரன்னு நம்ம பேசுனதை எடுத்து இப்போ போட்டு ஞாபகப்படுத்தி சீட்டை கெடுத்து விடுவாங்க. அப்போ உறுதியாக சீட்டு கிடைக்கிறது யாரால் சாத்தியம் என்று பார்க்கும்போது ஆபத் பாந்தவனாக அருமை அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கும்போது அண்ணன் எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு சொன்ன போய் வேலையை ஆரம்பிட்டார். எல்லாம் இந்த பேனா நிறுவனம் இன்னும் 2-3 நிறுவனம்லாம் லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்களே சார். அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டோம், செந்தில் பாலாஜியை மீறி அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ண முடியுமா? இன்னொன்று, பேனா நிறுவனத்துக்கிட்ட செந்தில் பாலாஜி இந்த லிஸ்ட்டை கொடுத்து போடுப்பா அப்படின்னா ஏற்கனவே தான் அங்கே வாமணிகிட்ட வசூல் பண்ணிருக்கிறாருல, சேர்த்துக்கிறாரு. கொங்கு பகுதியில் அதிமுகவும் பிஜேபியும் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ற அடிப்படையில் பெருசாக கவனம் திருப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் மல்லு கட்ட மாட்டாங்க யாரும். அதிகமான மல்லு கட்டல் திமுகவை பொறுத்தவரை அந்த இடத்துல இருக்காது. அங்கே போனால் எப்படியும் செலவு பண்ணால் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு மற்ற இடங்களில் டெல்டா மற்ற சவுத்துலலாம் போட்டி இருக்கு சார். இதுக்கு நடுவுலங்க சார் நம்ம பேசியிருந்தோம், திரு சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபேமிலி ஃபோட்டோலாம் வெளியிட்டாங்க. அந்த ஃபோட்டோலாம் வருதுன்றதுக்காக இவர்கள் கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் இல்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, நீங்கள் வரலாறு நெடுக எடுத்து பாருங்கள். அரண்மனைனா சண்டை இருக்கும், அதிகாரம்னா சண்டை இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு அரண்மனை இருந்ததாக வரலாறே கிடையாது. வரலாறுல எந்த வரலாறு இங்கே எடுத்து சாம்ராஜ்யங்களின் வரலாறுகளை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அரண்மனையில் சகோதரர்கள்லாம் அண்ணா நீ ஏன் ராஜாவாக இருந்துக்கண்ணா, நான் இளவரசனாகவே அப்படியே இருந்துக்கிட்டு நான் பொழுது போய்கிட்டு போகிறேன்ட்டு ஏதாவது ஒரு இளவரசன் சொல்லியிருக்கான்னு இருந்திருக்கா? படிச்சிருக்கீங்களா? எப்படி இல்லாமல் இருக்கும்? அதிகாரமாக அது. உதயநிதி ஃபோன் பண்ணாருன்னா டிஜிபி எடுப்பாருமா? உதயநிதி ஃபோன் பண்ணால் அருண் ஒடியாந்துருவார். என்னங்க கூப்பிட்டு இருக்கீங்க, ஒரு வார்த்தை சொன்னால் ஒடியாந்துருக்க மாட்டேன்னான்ட்டு வருவார். சபரீஷன் சொன்னால் அவர் போங்களா? உதயநிதியால் கையெழுத்து போட முடியும் 4 கோப்பில், சபரீஷனால் போட முடியுமா? வாட்ச் வேணால் வாங்கி கட்ட முடியும், ஃபைல் கையெழுத்து போட முடியுமா? உதயநிதி போனால் சல்யூட் அடிப்பார் ஐஜி, சபரீஷன் போனால் சல்யூட் அடிப்பாரா? புரியுதா? எனவே முதலமைச்சர் அரியணை அப்படிங்கிறது திரு உதயநிதியால் தேசிய கொடி ஏற்ற முடியும் நிகழ்ச்சிக்கு, சபரீஷன் வேணால் வீட்டில் ஏற்றிக்கலாம் முடியுமா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சார், இப்போ திரு சீமானெல்லாம் திரு சபரீசன் சந்திக்கிறது மீண்டும் கோட்டையை பிடிப்பதற்கு, உதயநிதி அவர்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்குன்னு தானே சார் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விவகாரங்கள்ல எல்லாம் ஈடுபடுறாரு, தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான யுக்திகள் எல்லாம் வகுக்கிறதுல அவர் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார். படியளக்கும் பெருமாள் வேலையை அவர் போன தேர்தலிலும் செய்தார், இந்த தேர்தலிலும் செய்ய போகிறார். வியூக வகுப்பாளராகவும் அவர் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் சொல்வது போல இவ்வளவு வேலையெல்லாம் செஞ்சு உதயநிதி கிட்ட தானே அதிகாரம் இருக்கும்போது இவர் எதுக்கு மெனக்கிடுறாருன்னு சொல்கிறீங்க? அந்த அதிகாரத்தை உதயநிதி கிட்டேருந்து பறிக்கிறதுக்கான வேலையும் செய்யலாம்ல. இதெல்லாம் எப்படி சபரீஷனோட வேலையெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மாமா எங்கே போனாலும் அவர் உதய் தான் பற்றி கம்ப்ளைண்ட்டாக வருது அப்படின்ட்டு நேரடியாக உதய் பேரை சொல்ல மாட்டேன். அப்படி உதய் கரெக்டாக தான் இருக்காரு, இந்த ரத்தீஷ் தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல. ஒன்று அங்கே ரத்தீஷ் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீ எதுக்கு இன்னும் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிற? நீ ஒன்றும் குறிஞ்சிலாம் இருக்க வேணா, வா நீ கிளம்பி வீட்டுக்கு வா என்று சொல்லுவார்கள். ரத்தீஷை பிடுங்கன்னா உதயநிதிக்கு ஃபியூஸ் போச்சுன்றது மாப்பிள்ளைக்கு நல்லா தெரியும். ஸோ இதனால தானே நடுவில் இளவரசர் பாஷியை மாட்டிக்கொண்டு முழிக்கிறார் என்று நான் சொல்லியிருந்தேன். சபரீசன் நான் உனக்கு இதை வாங்கி தரேன்னு சொல்கிறாரு, உதயநிதி நீ எப்படி வாங்குவேன்னு பார்க்குறேன்றாரு. ஸோ எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் ஆகாமல் பாஷியம் முட்டு சந்துக்கு 3/4 சென்று விட்டார். இதுதான் அதிகார போட்டி. இது எப்படி இல்லாமல் இருக்கும்? உங்களுக்கு சபரீசன் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே உனக்கு எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணி தரேன்னு பாஷியத்துக்கிட்ட சொல்லிட்டாரு. உதயநிதி நீ எப்படி வாங்குறேன்னு பார்க்குறேன்னு சொல்கிறாரு. நீ எனக்கு தெரியாமல் நீ சேகர்பாபு சேர்ந்து போட்டு எங்கள் அப்பாவே ஏமாத்துறதுக்கு நீ ட்ரை பண்ணனா உன்னை விடுவேனா அப்படின்ட்டு. இல்லை அதாங்க சார், இந்த போட்டியெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு திரு சீமானை சந்திக்கிறாங்க, திரு விஜயை தோற்கடிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஒற்றுமையாக வேலை பார்க்குறாங்களான்னு கேட்குறேன்.
அதில் சேஞ்ச் இருக்காது. நீங்கள் இந்த அதிகார போட்டி இருந்தாலும் அது ஆட்சியை வீழ்த்தும் அளவுக்கு அந்த போட்டி போகாது. ஆட்சி போச்சுன்னா சபரீசனே ஜெயிலுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? அப்புறம் எப்படி அந்த ரிஸ்க் எடுப்பாங்க? ஸோ ஆட்சிக்கு வர்றதுக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் அவர்கள் செய்து தான் ஆக்க வேண்டும். அதனால தான் தேமுதிகவை தூக்கி வெளில போடுறாங்க, பாமக உடைக்கிறாங்க, ஓபிஎஸ்ஸை தூக்குறாங்க, டிடிவிக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ணாமலைக்கு ஃபார்ம் ஹவுஸ்லாம் வாங்கிக்க, ஃபார்ம் ஹவுஸ் கட்டியா நல்லா பார்க்க விவசாயம் பண்ணி தென்னை மரம்லாம் வை அப்படின்ட்டு அவருக்கு சப்ளை பண்ணுறாங்க. இப்படி எல்லாத்தையும் பண்ணாதானே அதிகாரம் வரும். சபரீசனுக்கு ஆங்குவேஷன் என்னன்னா, நான் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறேன், நீ டெய்லி சாயங்காலம் 5 மணிக்கு எழுந்துச்சு நீ அதிகாரத்தை அனுபவிக்கிற, எனக்கு ஒன்றுமே இல்லையே என்ற வருத்தம் மாப்பிள்ளை சாருக்கு இருக்கிறது. இது தொடர்ந்து நீர் பூத்த நெருப்பாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால தானே 33 கோடிக்கு வாட்ச் வாங்க முடியுது, சும்மா வாங்கி போட முடியுமா? சார் எல்லா ஸ்ட்ராட்டஜி டீமுமே வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை தான் அந்த முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தல் களத்தில் இறங்கியிருக்காரு சார். இது எப்படி சார் ஒரு போட்டியாக நிலவ கூட வாய்ப்பு இருக்குல்ல சார்? நான் ஏற்கனவே சொன்னது போல் அரண்மனையில் தந்தை மகன் சண்டையும் நடக்கும். அவுரங்கசீப் அப்படி தான் அப்பா தூக்கி ஜெயிலில் வச்சார், அது நடக்கும். தைலாபுரத்தில் நடக்கலையா? ஆனால் கோபாலபுரம் குடும்பத்தில் இதற்கு முன்பு இருந்த தந்தை மகனுக்கு சண்டை இருந்தது. எந்த தந்தை மகன்? கருணாநிதி ஸ்டாலினுக்கு இருந்தது. இந்த தந்தை மகனுக்கு சண்டை வருவதற்கு வாய்ப்பில்லை. திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை உதயநிதி குழந்தை, விவரம் தெரியாது, சின்ன பையன். உதயநிதிக்கு இது சந்தோஷம். என்கிட்ட போய் இவ்வளோ வேலையெல்லாம் செய்ய சொல்கிறீங்க, டெய்லி செக்ரட்டரியேட்டுக்கு போக சொல்கிறீங்கன்னு அவருக்கு சந்தோஷம். இப்போது உதயநிதி பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் என்றால் முதல்வரால் தமிழகம் முழுக்க சுற்றி பிரச்சாரம் செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்வரைத்தான் திமுகவோட பிரச்சார முகமாக இருக்க வேண்டும் என்று இந்த வியூக வகுப்பு நிறுவனங்கள் எல்லாம் பரிந்துரைத்திருந்தாலும் உதயநிதியை அனுப்புவதற்கு காரணம் 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஒரு பக்கம் 120 தொகுதியை சுற்றி முடித்து விட்டார் எடப்பாடி. இந்த பக்கம் விஜய் அவர்கள் 13லேருந்து நான் டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் டூர் சொல்ல போகிறேன்ட்டார். டிஎம்கேல எங்கே? ஆமாம், நீங்கள் 4 வியூக வகுப்பு நிறுவனம் வச்சுருக்கீங்க, பிரமாதமாக பண்ணுறீங்க, சந்தேகம் இல்லை. அதுக்கு கவுண்டர் என்ன? நான் ஒரு வாக்காளனா பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, என்னப்பா அவங்க 2 பேரும் வேகம் பண்ணுறாங்க, இவங்க ஆமை மாதிரி படுத்து தூங்கினுக்கிறாங்க, முயல் மாதிரி படுத்து தூங்கினுக்கிறாங்க, ரேஸில் ஜெயிச்சிருவோன்ட்டு திமுற கவுண்டர் பண்ணணும்ல, யார் பண்ணுறது? அதுக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு போகிறப்பா. தேர்தல் வருதோ இல்லையா, 2 மாதம் ஆகல எடப்பாடி பிரச்சாரத்தை தொடங்கி பிரதான எதிர்க்கட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து விஜய் டூர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பஞ்சாயத்து போய் இழுத்து விட்டுருக்காங்க, பேசணும் நேற்று நம்ம விரிவாக. அதுக்கு கவுண்டர் எங்க? அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் இங்கேருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆர்எஸ் பாரதியை விட்டு, வேலுவை விட்டு, தென்னரசை விட்டு, ரகுபதியை விட்டு எடப்பாடி போய் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் போதுமா? நீங்கள் மக்களை சந்திக்க வேணாமா? இல்லை சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறப்ப இப்படி தானே உட்காந்து வீட்டில் உட்காந்துட்டு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி விட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? மக்கள் இவர்கள் ஆணவமாக இருக்கிறார்கள், இவங்க போய் இவங்க ஊராக வந்து நம்மளை சந்திக்கிறாங்க, இவங்க வராமையே நம்மளோட வாக்கு கேட்குறாங்கன்னு உங்களை தண்டிச்சிட்டா நாளைக்கு அதையும் எடுப்பாங்க. பாருங்கள், நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம். இன்னொன்று அது சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. அவங்க வீடு விட மக்களை தேடி போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? வெளிநாட்டுக்கு சுற்றுலாவில் போகிறீங்க. நீங்கள் அங்கே ஒரு ஆள் ஊராக சுற்றினுக்கிறாரு, மக்களே வாக்களிங்கள், மக்களே வாக்களிங்கள்னு. நீங்கள் இன்பச் சுற்றுலா போய் கால் மார்க்ஸோடு உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். அவர் சும்மாவா சார் போனார்? போயிட்டு வந்தவர் பெரிய கப்பலில் முதலீடுலாம் கொண்டு வந்தார். திட்டு வந்தார்ப்பா. அது இந்த மாதிரி உள் விவகாரங்கள் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த 20 பேர் கொண்ட குழுவை அமைத்து ரூபாயை எண்ணிட்டு இன்னும் முடியலையாம், எண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பார்க்குற வாக்காளனுக்கு ஓ, அப்போது நீங்கள் வெற்றி பெறுவோன்ற ஒரு இருமாப்பில் நீங்கள் இருக்கீங்க, உங்களை பார்த்துக்கிறோன்ட்டு அந்த ஆணவத்தை மக்கள் விரும்பவே மாட்டாங்க. நாங்கள் ஜெயிச்சா இதெல்லாம் பண்ணுவோன்னு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல சார். பிரச்சாரத்துக்கு போகணுமா? விஜய் போகிறாரு, இவர் போகிறாரு, அட்லீஸ்ட் இவர் நம்ம அதிபர் ஆடு மாடு கூடயாவது போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் சரி, எப்போயாவது ஆரம்பிக்கணும்ல. எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? இவர் சிஎம் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை காணொலி வாயிலாக நடத்துகிறாரு. நீங்கள் அதை கவனிக்கணும். நேற்று இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு நேற்று ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தினார். அதுவும் காணொலி காட்சி. எல்லோரும் நல்லா வேலை செய்யணும், இது பண்ணணுன்ட்டு வீடியோவில் பார்த்து பேசிட்டு, இது என்னென்னா கிட்டத்தட்ட சிஎம் ஆக்டிவாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனால் உதயநிதி தான் ஆக்டிவ் ஆக வேண்டும் என்பதை தான் நாம் இதில் புரிந்து கொள்கிறோம். உதயநிதிக்கு இது ரொம்ப கஷ்டமான வேலை. இவ்வளோ தூரம் போய் பிரச்சாரத்துக்கு போய் பேச சொல்லி, அதுவும் காலையில் வரை 7 மணிக்கெலாம் எந்திரிக்க சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டம், பாவம். இப்போ இந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சுன்னா இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர். ஆல்மோஸ்ட் யூர் ரைட். அன்னைக்கு கணவரை உட்கார வச்சு ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி மகனை உட்கார வச்சு ஒரு ஆனந்த கண்ணீர் தொடக்கணும் எடுத்து போதும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பேரனை அஃப்கோர்ஸுங்க, துணை முதல்வர் இளைஞர் அணி ஃபஸ்ட்டு துணை முதல்வர், அதுக்கு நடுவில் படம் எடுக்கணும்ல. சிகப்பு புதத்துக்கு இப்போ தான் சேர்மன் ஆகிருக்காரு. அடுத்ததெல்லாம் நடந்துடும், அதுக்கு ஜெயிக்கணும், பார்த்துக்கோ.
டிடிவி தினகரன் ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டாரு. மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காருங்க சார், முதலமைச்சர் வேட்பாளராக திரு பழனிசாமியை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதிமுக சார்பாக முதல்வர் வேட்பாளரை நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற வேட்பாளரை அறிவிக்கின்ற பட்சத்தில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் திரு டிடிவி தினகரன் சொல்கிறது? கூட்டணி விட்டு வெளியே வந்ததுலேருந்து அவரை என்ன அதான் சொல்கிறார், எடப்பாடியை மட்டும் மாற்றுங்க, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் வரேன். இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் சொல்கிறாரு? ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது இந்த கேள்விகள் ரொம்ப கடுமையாக பேசினார். பேசும்போது, சார் இவ்வளோ நாள் நீங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருந்தீங்க, இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் நீங்கள் வந்து முதல்வர் வேட்பாளரை மாற்றணும்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது வேறு ஒரு செய்தியாளர் கேள்வியை கேட்டு அதை மடைமாற்றம் செய்து அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல டிடிவி தினகரன் அந்த மாதிரி கேள்வியை கடந்து போகும் நபர் கிடையாது. ஆர்கே நகர் தேர்தலிலேருந்து அவரோட செய்தியாளர் சந்திப்புகள் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். தேடி பிடிச்சி ஞாபகம் வச்சு அந்த கேள்வி நான் அதை விட்டுட்டேன்னு திருப்பி சொல்லுவார். ஏன் சொல்லதுக்கு? சரி, அது ஒன்று. இன்னொன்று, டிடிவி தினகரன் தனக்கென்று தனியாக ஒரு கட்சியை வைத்திருக்கிறார் அல்லவா? அப்போ நீங்கள் கூட்டணிக்கு தான் போகிறீங்க, ரைட்டா? இப்போது தேமுதிக வந்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் சரியாது? சரியில்லை சார். 5% வச்சிருக்கிற பாமகவே அதை சொல்லக்கூடாது, ரைட்டா? அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை அதிமுக தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் யார்? அப்போ அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் ஒருமித்த குரலில் பேசுகிறார்கள் என்பது புரிகிறதா? எங்கிருந்து உங்களுக்கு திடீரென்று இவ்வளவு ஆவேசம்? அப்போது இவ்வளவு நாளாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். அப்போ உங்களுடைய பிரச்சனை பழனிசாமி மட்டும்தான். அந்த ஒருவர் தான் எங்களுக்கு பிரச்சனை. அந்த ஒருவரை மாற்றிட்டோன்னா நாங்கள் ஒத்துக்குவோம். இப்போது செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். டிடி தினகரன் ஏற்றுக்குவாரா? ஏற்றுப்பார்னு நினைக்கிறேன். ஏன் ஏற்றுக்குவார்? ஏன்னா அவங்களுக்குள்ள நல்ல டேர்ம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறத கேட்பார் சார். அடுத்து அதிமுக கூட கைப்பற்றலாம் அவர். செங்கோட்டையன் டிடிவி தினகரன் காலை தொட்டு கும்பிடுவார். இப்போ சொன்னாலும் பழனிசாமி என் காலை தொட்டு கும்பிடுன்னுவார். தான் அடிப்படை வித்தியாசம். என்னையா சித்தி காலில் உழுந்து தானே அது அப்போ, இப்போ நீ வேணால் வந்து உழுன்னுவார். இதுதான் பிரச்சனை. செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது அதிமுகவில் அத்தனை தலைவர்களும் இந்த குடும்பத்துக்கு அடிமையாக இருந்தார்கள். அதுதான் உண்மை. சில விஷயங்களை உடச்சி பேசி தான் ஆகணும். அத்தனை பேரும் இந்த குடும்பத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. இந்த குடும்பம் இப்படியே இவங்களை இந்த கட்சியவே அடிமையாக நடத்தி பழக்கப்பட்டுருச்சு. சின்ன சின்ன பசங்கள்லாம் வேலை வாங்குவாங்கப்பா. என்கிட்ட சில தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, சின்ன பையன் சார் வந்து இங்கே வந்து ரூம் போட்டுக்கிட்டு, இலவசி பையனை தான் சொல்கிறேன், வந்து இங்கே ரூம் போட்டுக்கிட்டு மாவட்ட செயலர் கூப்பிட்டு ஒரு 10 லட்ச ரூபா கொண்டாடணும். நீங்கள் ஏன் சார் கொடுங்க சார்? கொடுக்கலன்னா பதவி போய்டும் சார். எனக்கு எப்படி போகுது, எங்கே அடி விடுதுன்னே தெரியாது. ஸோ அது அத்தனை பேர் மனதிலும் நினைவு இருக்குமா இருக்காதா? சசிகலாவை சேர்த்துக்கொள்ளலாம், பன்னீர்செல்வத்தை கூட ஒரு வகையில் சேர்த்துக்கொள்ளலாம். டிடிவி தினகரன் ஆழகால விஷம். எந்த துணிச்சல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க அந்த கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றுங்கன்னு? என்ன அதிகாரம் கேட்கலாமா? ஃபஸ்ட் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கலாமாப்பா? உங்களுக்கு ஒரு கட்சி வச்சிருக்கல, எப்படி இந்த கோரிக்கை வைக்கிற? வைக்கக்கூடாதா சார்? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இருந்தாலும் வந்துட்டு அவர் ஒரு முக்கியத்துவம் பெறார்ல அந்த கூட்டணியில். அவர் வந்தார்னா ஒரு 20 தொகுதி 30 தொகுதியில் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்ப அவர் டிமாண்ட் வைக்கலாம்ல சார்? வைக்கிறாரு. நீங்கள் 20 தொகுதியில் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்றதுக்காக மீதி இருக்கிற 214 தொகுதிகளில் என்ன முடிவு எடுக்கணுன்றதை நீங்கள் சொல்ல முடியுமா? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களை தூக்கி போட்டாங்கன்னு எங்கே போவீங்க? ஜெயிக்க முடியுமா? 1.5% வச்சுருக்கீங்களா வாக்கு பர்சன்டேஜ்? நீங்கள் தொடர்ந்து இவ்வளவு தேர்தலையும் இன்றைக்கி இதெல்லாம் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, முதல்வர் வேட்பாளரை மாற்று, நான் அவரை ஒத்துக்க மாட்டேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே மக்கள். 2021 வாங்கின அந்த ஓட்டை உங்களால் இப்போ வாங்க முடியும்னு உறுதியாக சொல்ல முடியுமா உங்களால்? 2021 அமமுக 20 தொகுதியில் அதிமுக தோக்கடிச்சிச்சு, உண்மை. 11 தொகுதியும் என்னமோ. அதே ஓட்டு இப்போ விடணும் உங்களால் உத்தரவாதமாக சொல்ல முடியுமா? ஒரு டைமில் எம்எல்ஏவா ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியல. எத்தனை பேர் டெபாசிட் வாங்கினாங்க உங்கள் கட்சியில்? அம்மாவோட இயக்கம்னா அந்த அம்மாவோட இயக்கத்தை அழிக்கிறதுக்கு தானே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அம்மாவோட இயக்க தொண்டர்கள் அத்தனை பேரும் சேர்ந்தல்லவா பழனிசாமியை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நீங்கள் யார் அவங்க கட்சிக்கு யார் தலைவராக இருக்கணுன்றதுக்கு? உங்களுக்கு வந்து ஊழியம் செய்யணுமா? எங்கிருந்து வருகிறது உங்களுக்கெல்லாம் உள்ள ஆணவம்? திரு பழனிசாமி 2 நாட்களுக்கு முன்பாக பிரச்சாரத்தில் பேசும்போது பசும்பொன் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று அறிவிக்கிறார். அது விவாதத்திற்குரிய ஒரு விஷயம், சரியா? அது ஒரு சர்ச்சையான ஒரு பொருள். எனக்கு தெரிந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி தான் முதல் முறையாக இந்த கோரிக்கையை எழுப்புகிறார். அதற்கு பிறகு ஆட்சியில் இருந்த தலைவர்கள் இது ஒரு சமூக சிக்கலை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் இந்த பொருளை தொடாமல் அமைதி காத்து வந்தார்கள். திரு பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே அந்த ஒரு முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா கேட்டார். அது நியாயமான கோரிக்கை. ஏனென்றால் அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின்
அந்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு இங்கிருந்து ஆட்களை அனுப்பியவர், அந்த இந்திய விடுதலை போரில் பங்கேற்றவர். அந்த அடிப்படையில் அவருக்கு பாரத ரத்னா கொடுப்பதற்கு முழுமையான தகுதி, யாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்லை. ஆனால் இந்த மதுரை விமான நிலையத்தை பொறுத்தவரை இவர் பழனிசாமி அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனேயே புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் திரு கிருஷ்ணசாமி மற்றும் ஜான் பாண்டியன் ஆகியோர் 2 பேருமே இது தேவையில்லாத விவகாரம், மதுரை விமான நிலையத்திற்கு நிலத்தை கொடுத்தவர்களில் பலர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அப்போது அவர்கள் இதை எப்படி உணர்வார்கள் அப்படின்னு சொன்னார். அதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும், வருங்காலத்தில் திருத்திக் கொள்வார் என்று நினைக்கலாம். இது என்னென்னா, இதெல்லாம் சமூக அமைதிக்கு கேடு விளைவிக்கும். இதற்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்காது, உங்கள் 2 பேருக்குமே ஞாபகம் இருக்காது, மாவட்டங்களுக்கே தலைவர்கள் பெயர் இருக்கும் தெரியுமா? செங்கல்பட்டு எம்ஜிஆர் மாவட்டம், திருவண்ணாமலை சம்புவராயர் மாவட்டம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். பேருந்து நிலையத்துக்கு கூட போக்குவரத்து கழகங்கள், பேருந்து நிலையம் இல்லை, போக்குவரத்து கழகங்களுக்கு தலைவர்கள் பெயர் இருக்கும். ஜீவா போக்குவரத்து கழகம், பெரியார் போக்குவரத்து கழகம், நேசமணி போக்குவரத்து கழகம், திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம்னு இருக்கும். இதே மாதிரி தான் ஏதாவது ஜாதி பிரச்சனை ஜாதி கலவரம் அனைத்து கட்சி கூட்டத்தை கருணாநிதி 2007 8 கூட்டுகிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி, அப்போ இனிமேல் யாருக்கும் பேர் வைக்க மாட்டேன், 90 நான் இப்போ இல்லை 2006 ஆட்சி காலம் இல்லை, முன்ன அப்போது 90களிலே கூட்டி எல்லா பேரையும் எடுன்ட்டார். என்ன காரணம்னா, வச்சா தானே இந்த ஏன் ஜாதி தலைவனுக்கு பேர் வைக்கலன்ற அந்த பிரச்சனை எடுத்து வைக்கவே வேண்டாம் விட்டுருங்க அப்படின்றார். அந்த அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதில் பங்கேற்று சம்மதம் தெரிவித்தது. அப்படி இருக்கும்போது இந்த கோரிக்கை ஒரு சரியான கோரிக்கை அல்ல. அவர் ஏன் திரு பழனிசாமி அவர்கள் இதை சொன்னார் அப்படின்றது புரியல. அப்படி இருக்கையில் இருந்தாலும் அதை ஒரு புறம் வச்சுருவோம், அதோட சரி தவறுகளை ஒரு புறம் ஓரமாக வச்சுருவோம். டிடிவி தினகரனை பொறுத்தவரை இந்த கோரிக்கை அவருக்கு மகிழ்ச்சியை தானே தர வேண்டும். இது எங்கள் சமுதாயத்தின் நீண்ட நாள் கோரிக்கைன்னு சொல்லணுமா இல்லையா? சமூக சீர்கேட்டை ஏற்படுத்தும் என்று ஏன் சொல்ல வேண்டும்? என்னன்னா, எங்களுக்கு இருந்த ஒரே டிமாண்டாக தான், அதையும் இந்த ஆள் எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ண தெரியுதா? அப்போது அரசியல் எப்படி எப்படி மனிதர்களை மாற்றுகிறது என்று தெரிகிறதா? எங்களுக்கு வாக்கே அதில் தான், நீ வாட்டுக்கு அள்ளிட்டு போனா புரியுதா? அப்போ அதை எப்படி எதிர்க்கிறாரு? மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். மகிழ்ச்சி நல்ல, ஏங்க பல வருஷமா நாங்கள் கேட்டுட்டு இருக்கோங்க தொடர்ந்து சார், எல்லா தேர்தலும் நான் எல்லாருமே சொல்லுவாங்க சார், இது நல்ல விஷயம். அம்மா இருக்கும்போதே நாங்கள் இதை வலியுறுத்தணும், அப்படி தானே சொல்லணும். இப்படி ஆவேசத்தோடு பேச வேண்டிய ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் கூட இப்படி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை இல்லையா? அவசியம் இல்லாதது, தவிர்த்து இருக்க வேண்டும்ன்ற துணியில தான் அவங்க 2 பேரும் சொன்னாங்க. கலவரம் உண்டாயிடும், சமூக விரோத செயல் என்று ஏன் இவர் சொல்ல வேண்டும்? மீண்டும் இவர்கள் அதிமுக தலைவர்கள் நம் காலில் விழ வேண்டும் என்ற பண்ணையார் மனநிலையில் இருந்து கொண்டு டிடிவி தினகரன் பேசுகிறார். சார், இப்போ என்டிஏ கூட்டணியில தான் திரு டிடிவி இருந்தாரு. இந்த மூப்பனார் நிகழ்ச்சிக்கெல்லாம் அவர் கூப்பிடல, உரிய மரியாதை கொடுக்கலன்றது தானே சார் அவரோட இதை பற்றி பேசியிருந்தோம்மா. மூப்பனார் நிகழ்ச்சிக்கு கூப்பிடலன்றதுக்காக என்டிஏவோட முதல்வர் வேட்பாளரை மாற்றணுன்றது சரியான கோரிக்கையா? ஆரம்பத்திலிருந்தே இவர்களுக்கு பழனிசாமி முதல்வராகி விடக்கூடாது என்பது மட்டுமே எண்ணம். உரிய தருணம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அண்ணாமலை சரியான நேரத்தில் தூண்டிவிடவும் வேக வேகமாக பேசுகிறார். இல்லைங்க சார், ஒருவேளை அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் கூப்பிட்டு இருந்தா இப்படியான ஒரு கலக குரல் எழுந்திருந்தாலும் பேசியிருப்பாருமா. அது ஒரு இஷ்யூவே இல்லைம்மா. கூப்பிட்டுருந்தாலும் பேசியிருப்பார். நீங்கள் ஒரு பேசுகிற துணி, பாடி லாங்குவேஜை பாருங்கள். ஒருத்தரை மாற்றினா என்டிஏ கூட்டணியில் இணையறது பற்றி பரிசீலிப்போம். என்ன ஒரு 30% வச்சுருக்கீங்களா பரிசீலிக்கிறதுக்கு? நான் மீண்டும் மீண்டும் சொல்வது போல, பீகார் தேர்தல் முடியும் வரை பிஜேபியின் கவனம் இந்த பக்கம் திரும்பின பிறகு டிடிவி தினகரன்லாம் என்ன ஆகிறாருன்றதை அப்போ பார்த்துக்குவோம். இப்படியெல்லாம் மிரட்டுறத அந்த தலைமை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. அவர்களும் இது அண்ணாமலையின் தூண்டுதலால் தான் தினகரன் இப்படி பேசுகிறார் என்பதையெல்லாம் தெரியாதவர்கள் அல்ல. செங்கோட்டையன் ஃபோனில் பேசுனேன்னு சொல்கிறாரு, நேராக பார்க்க சொல்லுங்கள். செங்கோட்டையனை பார்க்க மாட்டார், பார்க்கலாமா? ஓபிஎஸ் அவர்களும் ஃபோனில் பேசுனாங்க சொல்லுவாங்க, போய் பார்த்துங்க. 2 பேரும் ஜாயிண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் வைங்க, பார்க்கலாம் வைங்க. நீங்கள் ஒத்துமையாக இருக்கீங்களா? முதல்ல அவர்களாலேயே ஒன்று சேர முடியாது. ஓபிஎஸ் டிடிவியே இப்போ ஒத்துமையாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஃபோனில் பேசிக்குவாங்கம்மா, 2 பேரும் அஜெண்டாவும் வேறுமா. பன்னீர்செல்வத்துக்கு யார் தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டு செலவு கொஞ்சம் துட்டை கொடுங்கன்றது பன்னீர்செல்வம் ஐடியா. டிடிவி தினகரனுக்கு பழனிசாமி ஒரு நாளும் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடாது, முதலமைச்சராகவும் ஆகிவிடக்கூடாது. அதற்கு பன்னீர்செல்வத்தை பயன்படுத்துவார். இது பன்னீருக்கும் தெரியும் நம்மளை யூஸ் பண்ணுறாருன்னு. 2 பேரோட இன்ட்ரெஸ்ட்டும் மியூச்சுவலாக இருக்குது, கான்ட்ரிபியூட் ஆகுதுன்றதுக்காக அவர்கள் இதை செய்து கொண்டார். சார், செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தது ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னார். அதை வரவேற்கிறதா 2 பேரும் ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்காங்க, டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சார், செங்கோட்டையன் எழுப்பி அந்த எதிர்ப்பு குரலை பயன்படுத்தலாம் என்று 2 பேருமே ஆவலாக இருக்கிறார்கள். அதாவது இதெல்லாம் சேர்ந்து நாம் ஒருங்கிணைந்து அதிமுகவின் தலைமையை மாற்றலாம் என்று தர்மயுத்த காலகட்டத்துக்கு இவர்கள் மீண்டும் செல்லலாம், கடிகாரத்தை திருப்பி வைக்கலாம் என்று இவர்கள் உண்மையிலே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பார்ட்டி முழுமையாக பழனிசாமிக்கு கீழே வந்துருச்சு, அதான் உண்மை.
நீங்கள் 2021 22 வரைக்கும் நீங்கள் இந்த குழப்பம் நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்றது உண்மை. அன்னைக்கு அப்போது பன்னீர்செல்வத்துக்கு கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இன்றைக்கி பன்னீர்செல்வம் அனாதையாக நிற்கிறார். அதே போல் இந்த 3, 4, 5 ஆண்டு காலகட்டத்தில் பன்னீர்செல்வத்துடைய நடத்தையை அதிமுக தொண்டர்கள் பார்த்து கொண்டு தானே இருந்தார்கள். நீங்கள் இப்போது இந்த பூத் கமிட்டி வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக சாராத தலைவர்களும் அதிகாரிகளும் என்னிடம் சொல்வது, அதிமுக தொண்டர்களிடையே ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. 24 தேர்தல் டெல்லிக்கு நடக்கிறது, ஆனால் 26 நம்ம தேர்தல் திருப்பி திமுகவை ஆட்சிக்கு வர விடக்கூடாது. இப்படி ஒவ்வொரு தொண்டர்களும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்மை அந்த வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வல்லமை யாரிடம் இருக்கிறது என்று பார்த்தால் திரு பழனிசாமியிடம் இருக்கிறது என்பதை அவருடைய இந்த பிரச்சாரத்தின் மூலமாக, அவர் கட்சியை நடத்தும் விதத்தின் மூலமாக அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். சரிங்களா? பார்க்குறாங்கல்ல, 2016 செல்வி ஜெயலலிதா செத்தவொடனே அவள் தான் இதோட கட்சி போச்சுன்னாங்க. அப்புறம் பிஜேபியோட கைங்கரியத்தில் 21 வரை கட்சி நடந்தது. 21 எப்படி பழனிசாமி அந்த கட்சியை வழிநடத்தி சென்றார். 10 ஆண்டுகள் கழித்து, செல்வி ஜெயலலிதா கூட இப்படி ஒரு வெற்றியை பெற்றதில்லை. 10 ஆண்டுகள் கழித்து கூட்டணியோடு சேர்த்து 75 இடங்களில் வெற்றி பெறுவது என்பது எளிதல்ல. அப்போதும் பார்த்தீங்கன்னா ஒத்த ஆளாக காதில் மைக்க மாட்டிக்கிட்டு அவர் பாடு வெற்றி நடை போடும் தமிழகம் என்று கிளம்பினார். அந்த அடிப்படையில் இப்போவும் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமையல, கூட்டணியில் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஐயோ நாங்கள் இப்போதைக்கெல்லாம் கூட்டணி பற்றிலாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் யாருக்கு ஆதரவு தரமோ அவங்க தாங்க ஜெயிப்பாங்கன்னு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர் எதுக்காவது கவலைப்படுறாரு இருந்தாலும் அதெல்லாம் மயக்க மாட்டிட்டு திமுக ஆட்சி ஒழியணும், குடும்ப ஆட்சி ஒழியணும். நேற்று கூட பார்த்தீர்கள் என்றால் இந்த முதலீடு எவ்வளையா வந்துச்சுன்றதை டீட்டெயிலாக கொடுங்கன்ட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போவும் சிக்கல் இருக்குது. செங்கோட்டையின் பிரச்சனை பெரிதாக ஊதப்படுகிறது. ஆனாலும் பிரச்சாரத்தை என்ன நிறுத்தினாரா? அவர் பாட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, தெரியுதா? ஸோ ஒரு தலைவன் இப்படி தானே இருக்கணும். அப்போ அதிமுக காடர் யாரை விரும்புவான்? யாரை விரும்புவாங்க? இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் தான் சார். ஸ்ட்ராங்கான லீடரு. அப்போ அப்படிப்பட்ட லீடரை மாற்றணும்னு சொல்கிற டிடிவி தினகரன் எப்படி பார்ப்பாங்க காடர்ஸு? ஒருவேளை பிஜேபி சரிப்பா ஒரு 40% வாக்கு வங்கி வச்சிருக்கிற டிடிவி தினகரனே சொல்லிட்டாரு மாற்றினா அதிமுக கட்சி இருக்குமா? நேற்று நிகழ்ச்சியில் நான் விரிவாக சொல்லியிருந்தேன். பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணி பார்த்துட்டு தானே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு பிஜேபி வந்து அந்த தலைமையை டிஸ்டர்ப் பண்ணுற எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இல்லையா? இல்லைன்னா நான் தான் சொன்ன மாதிரி அமித்ஷா வந்து எடப்பாடிஜி என்டிஏகா லீடர், தமிழ்நாடுமே என்டிஏகா லீடர்னு சொன்னாரா? அப்போ இப்போ வந்து நீங்கள் மாற்றணும்னு சொன்னால் மாற்றிடுவாங்களா? மாற்றிட்டு என்ன என்டிஏவோட முதல்வர் வேட்பாளர் டிடிவி தினகரன் அறிவிச்சிருவாங்களா பிஜேபி? இல்லை, ஓபிஎஸோட தர்ம யுத்தத்தில் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணது பின்னாடி இருந்து பிஜேபி சார். ஆமாம், இன்னைக்கு அந்த சப்போர்ட் பண்ணுற நிலைமையில அவங்க இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்கம்மா. தே எக்ஸ்பெரிமெண்டட் வித் ஓபிஎஸ். அது மண் குதிரைன்னு தெரிஞ்சு போச்சா? திருமதி சசிகலா வந்து அவங்க பொறுப்பு ஏற்க போகும்போதெல்லாம் வித்யாசாகர் போயிட்டாரு சென்னையை விட்டே. ஊட்டிக்கு போனார், ஊட்டிலேருந்து எங்கே போனார்னே தெரியல, காணாமல் போய்விட்டார். அவ்வளோ பெருசாக சப்போர்ட் பண்ணி இங்கே ஒரு பெரிய கழகம் ஏற்பட்டு ஓபிஎஸ் அந்த அளவு தமிழக மக்கள் சப்போர்ட்டோடு இருந்து கூட பெரிய அளவில் அது சோபிக்கலை. ஸோ இதுக்கப்புறமும் இந்த டைம் ஏன் சோபிக்கலை தெரியல சார். அவருக்கு தலைமை பண்பு இல்லை. வரலாறு எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுக்கும். பெரிய வாய்ப்பு கொடுத்துச்சு பிஜேபி என்ற பெரிய மிஷினரி, மக்கள் ஆதரவு, மீடியா சப்போர்ட்டு, ஒரு 11 எம்எல்ஏ, அவ்வளோதான் முடியும். அதுக்கு மேலே ஒத்த எம்எல்ஏ உங்களால் இழுக்க முடியலல்ல. அன்றைக்கி தர்மயுத்தம் சமயத்தில் உங்கள் கூட நின்னவங்கள ஒருத்தர் கூட இன்றைக்கி உங்கள்கிட்ட இல்லைல்ல. எந்த தர்மயுத்தம் நடத்தும் போது அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்தார்களோ இன்று அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டல்லவா அங்கே இருக்கிறாங்க. இதுதானே லீடர்ஷிப் குவாலிட்டி யாருக்கு இருக்குது? நீங்களும் வந்தீங்க, தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க. உங்கள் கூட இருந்த நிர்வாகி ஒருத்தர் விடாமல் எடப்பாடி பழனிசாமி கூட போய் இருக்கிறாங்களே, என்ன ரீசனு? வந்து புலம்புறீங்க, புள்ள பிடிக்கிற மாதிரி ஆள் பிடிக்கிற மாதிரி வந்து என் கட்சி நிர்வாகிகள்லாம் தூக்கிட்டு போகிறாங்கன்னு. ஏன் போகிறான் அவன்? கழுத்தில் கத்தி வச்சா கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களை பற்றி தெரியுது, நீங்கள் சந்தர்ப்ப அரசியல் நடத்துகிறீர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அங்கே போகிறாங்க. நம்ம பொழைக்கணுன்னாலும் அதிமுகவில் தான் வழி என்பதை உணர்ந்து கொண்டு தானே இங்கே செல்கிறார்கள். அப்புறம் இருக்கும்போது எதுக்கு சார் இப்போ டிடிவி தினகரன் ரிஸ்க் எடுக்கிறாரு? அண்ணாமலை, நீங்கள் அதை தான் எல்லாத்தையும் ஜாயிண்ட்டாக வியூ பண்ணணும்னு சொல்கிறேன். ஆல் திஸ் திங் ஷுட் பி வியூல்டு கன்ஜாயிண்ட்லி. இல்லைங்க சார், இப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்தார்னா அவருக்கும் தெரியும் திறமை வாய்ந்த இவ்வளோ நாள் வந்து அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறவர் தான். அப்படி இருக்கும்போது டிசம்பரில் எல்லாமே சரியாகும் அப்படின்ற விவரம் அவருக்கும் தெரியும். அமைதியாக இருந்தால் டிசம்பரில் எல்லாம் சரியாக கூடாது என்பது தான் தினகரனின் நோக்கம். சரியாகி இவர் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு போய் ஜெயிச்சுட்டு அவர் பாட்டு சிஎம் உட்காந்துருவார், இவர் எம்எல்ஏவா அசம்பிளிக்கு போயிட்டு வந்துட்டு போறா. ஏன்னா இபிஎஸ் அவர்கள் ஆல்ரெடி அவர் மேலே அவர் அந்த அம்மாவோட கொடியை யூஸ் பண்ணக்கூடாது, அந்த பேரை யூஸ் பண்ணக்கூடாது, அது எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க. ஒன்று காலம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ திரு இபிஎஸ் ஓரளவுக்கு கிரீன் சிக்னல் தான் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது எல்லாம் சரியாச்சுன்னா ஒரு கணிசமான எம்எல்ஏக்களை டிடிவி தினகரன் பெறுவார் தானே.
பெறுவாருமா, அவரும் கிட்டத்தட்ட சீமான் மாதிரி தான். எதுக்கு இவனுங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கிக்கிட்டு? அவருக்கு வந்து நம்ம கட்சி நல்லா இருக்கணும், நாம் எம்எல்ஏ ஆகணும், கூட இருக்கிற ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஆகணுன்றதெல்லாம் விட பழனிசாமியை எம்எல்ஏ ஆக விடக்கூடாது. ஏம்மா மீண்டும் மீண்டும் துரோகன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு? என்னம்மா துரோகம் சொல்லுங்கள், நீங்கள் பேசிடுவோம். என்னப்பா துரோகம்? உனக்கு தெரிஞ்சு என்ன துரோகம் சொல்லு. கூவத்தூரில் நடந்ததா சார்? ஆமாம். அவர் கூப்பிட்டு வச்சு பதவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்தோடனே கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூட தினகரன் அவர்கள் இருந்தாங்க. கடைசியில் வந்துட்டு அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டு இவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். பதவி உங்களுக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்கா? கட்சி உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா? சொல்லு நியாயம்தான். தினகரனோட நீ சொல்கிற வாதம் அதைத்தான் ஒரு துரோகமாக சொல்கிறாரு இல்லையா? அதுதான் துரோகம். என்ன உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணுமா? கட்சி உங்களுக்கு சொந்தமா? அது 2 கோடி தொண்டர்களோட கட்சியா, சசிகலா குடும்பத்தோட கட்சியா? சொல்லுப்பா. இருந்தாலும் சார், இப்போ அந்த ஒரு பேனா உங்கள் பேனா நான் வந்து எடுத்துக்கிறேன், மறுபடியும் உங்கள்கிட்ட கொடுக்குறது தான் சார் ஒரு சரியானதாக இருக்குது. இது சரியான உதாரணம் இல்லை. நீ இப்போ இந்த பேனாவை நீ எடுத்து திருப்பி கொடுத்துடலாம். அதிமுக கட்சியும் பேனாவும் ஒன்றா? 2 கோடி தொண்டர் இருக்காங்க, அதில் அவங்களோட உழைப்பு இருக்குது. அந்த தொண்டர்கள் தானே எனக்கு யார் தலைவன்னு தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் இல்லைல்ல. ஜெயலலிதா இருந்தாங்க, அவர்களின் நிழலில் நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தீர்கள். அவங்க இல்லாதப்போ உங்களுக்கு ஏது பவர்? இப்போ துரோகி துரோகி துரோகின்னு சொல்கிறீங்க. என்ன துரோகம் பண்ணிட்டாங்க சொல்லுங்கள்? என்ன துரோகம் கொடுத்தீங்க? காலில் விழுந்து முதல்வர் பதவியை வாங்கிக்கிட்டாரு. அவர் சாமர்த்தியா? இதே மாதிரி பன்னீர்செல்வத்துக்கிட்ட கொடுத்தீங்க. ரிசைன் பண்ணியா? நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு அவர் போயிட்டார். எல்லாரும் பன்னீர்செல்வமாக இருக்கணும்னு என்ன அவசியம்? நீங்கள் மட்டும் என்ன இந்த நிலைமைக்கு, இந்த பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற நிலைமைக்கு கட்சியில் கிளைக்கழக தொண்டராக இருந்து வளர்ந்தா வந்தீங்க? எல்லாம் பேசணுன்னா அப்புறம் எல்லா வரலாறையும் எடுக்க வேண்டி வரும். எங்கேருந்து வந்தீங்க நீங்களாம்? யார் டிடி தினகரன்? ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணாங்க, பாதுகாப்பாக இருந்தாங்க அப்படின்னு. பாதுகாப்பு பொருளங்கெல்லாம் விடுங்கம்மா. அந்த பீரியடில் அது இதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் காலஞ்சென்ற நடராஜன். எல்லாமே நடராஜனோட ஆப்ரேஷனு. நடராஜன் தான் இதெல்லாம் இது பண்ணது. இவங்கெல்லாம் வந்து ஒண்ட வந்தவர்கள். செல்வி ஜெயலலிதா இறந்த டைமில் டிடிவிலாம் ஒருவேளை எம்எல்ஏவாக இருந்திருந்தாருனா கூட அவர் கட்சி அவர் கூட இருந்திருக்கும். ஸோ அதே செல்வி ஜெயலலிதா தானே உங்களை தள்ளி வச்சுருந்தாங்க. ஏம்மா நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. உண்மையிலேயே வந்து அதிமுகவின் வாரிசாக டிடிவி தினகரனை அக்கட்சியின் தொண்டர்கள் நினைத்திருந்தால் அங்கேருந்து வந்து அமமுகவில் சேர்ந்துருப்பாங்க. ஏன் வரல? அங்கே இருக்கவங்க ஏன் இங்கே வர்றாங்க? என்ன சம்பந்தம் இந்த கட்சிக்கு உங்களுக்கும்? அவர் மீண்டும் மீண்டும் சொன்னாலும் உண்மையிலேயே கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்றைக்கி பொதுச் செயலாளராக வளர்ந்துருக்கிறாரு தானே. நீங்கள் உங்கள் சித்தியோட நிழலில் வந்து நேராக பெரிய குளத்தில் நின்று எம்பி ஆகி அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகி பல லட்சம் டாலர்களுக்கு ஓட்டல் வாங்குகிற அளவுக்கு ஊழல் செஞ்சு தானே சம்பாரிச்சிங்க. எல்லாம் பேசணுன்னா எல்லாத்தையும் பேச வேண்டி வரும். அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு படுத்துக்கிட்டு நோட்டு தானே மாற்றிட்டு இருந்தீங்க. செல்வி ஜெயலலிதாவுக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க நம்பினதுனால தானே உங்களை விலக்கி வச்சுருந்தாங்க. ஆமாம். ஏன் இப்போ சேர்த்துக்கல? துரோகம் துரோகம் துரோகம்னு சொல்கிறீங்க. ஜெயலலிதா ஏன் உங்களை வீட்டுக்குள்ளே சேர்க்கல? யார் துரோகி? ஜெயலலிதா இறக்கும் வரை பழனிசாமி உடன் இருந்தாரா, தினகரன் உடன் இருந்தாரா? செல்வி ஜெயலலிதா இபிஎஸ் பற்றி பேசின வீடியோஸ்லாம் கூட இருக்கு சார். கட்சியை உடைக்க ஒரு சில துரோகிகள் முயன்ற போது கட்சி கட்டுப்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றும் கட்சி தலைமைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் எடுத்து கூறியவர் அன்பு சகோதரர் திரு பழனிசாமி அவர்கள். டிடிவி தினகரன் போலீஸ் கார்டன்ல இருந்தாரையா? கேபினெட்ல இருந்தாரா? இன்னொன்று சார், சசிகலா அவர்களே அவங்கள நம்பி பதவியை கொடுக்கலையே சார். ஆமாம். ஏன் வந்து ஒரு அமைப்பு செயலாளர் பதவியோ மகளிர் அணி செயலாளர் பதவியோ கொடுத்துருக்கலாம் தானே. ஏன் கொடுக்கல? பட் she consciously kept Sasikala away from official postings. ஜெயலலிதாவுக்கு எல்லாமே சசிகலா தான். ஆனால் கட்சியை பொறுத்த வரைக்கும் உள்ளே வராது. அவள் தான். புரியுதுங்களா? அதுக்கு ஒரு காரணமாக தானே வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து சொந்தம் கொண்டாடுறீங்க. நீங்கள் சப்போர்ட்டாக அம்மாவோட ஆட்சினா அம்மாவோட ஆட்சி மீண்டும் அம்மாவோட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர்றதை தானே நீங்கள் உதவி செய்யணும். அழிக்கிறதுக்கு பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு இவர்களுக்கு ஆணவமும் துணிச்சலும் இருந்தால் பழனிசாமியை முதல்வர் வேட்பாளர் சரி, நான் சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே பேரை கேட்டு யாரோ ஒருத்தரை போடுங்க. ஜெயிக்குமாயா அந்த கட்சி? ஜெயிக்குமா? தேருமா அதிமுக? இன்னொன்று எதுக்கு மாற்றணும்? உங்களுக்கு பிடிக்கலன்னா மாற்றிடணுமா? ஏதாவது அவர் பேச தெரில, ஒன்றும் தெரில அப்படின்னா கூட பரவாயில்ல. பன்னீர்செல்வம் இருந்தால் கூட மாற்றணும் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்காங்க. இந்த அளவு போய் எப்படின்ட்டு சிங்கிள் மேனாக லீடு பண்ணுறாருப்பா. லீடர் ஷுட் லீடு பண்ணுறாரா இல்லையா? வேற என்ன வேணாம்? அதனால் இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இது பார்த்துக்கிட்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட லீடர்ஷிப்பை வீக்கன் பண்ணுற வேலையை தான் எல்லா ஃபோர்ஸஸும் சேர்ந்து செய்யுது. நீங்கள் கவனிக்கணும். அந்த கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாளர்னு அதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சசிகலா நான் பொதுச் செயலாளர். செங்கோட்டையன் ஒரு புறம், டிடிவி தினகரன் ஒரு புறம். புரிதலில் இந்த ஆணவத்தில் தானே திரு உதயநிதி அவர்கள் ஐசியூவில் இருக்க கட்சின்றாரு. கொண்டாடுறாங்களா? இப்படி எதிரிகள் கொண்டாடுவதற்கு டிடிவி தினகரன் உதவுகிறாரா இல்லையா? 4 மாதம் வாய் மூடிட்டு தானே இருந்தீங்க. இன்னொரு 3 மாதம் வாய் மூட்டுருங்க. முடியல. எல்லாம் ஒன்று கூடி வந்து
அலையன்ஸ் ஜெல்லாகி எங்கே ஜெயிச்சிட போகிறார்களோ. இன்னொன்று சார், போய் செங்கோட்டையன் அவர்கள் போய் அமித்ஷா மீட் பண்ணதா அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு கட்சியில் பிரச்சனை இருக்குன்னா போயிட்டு வேற ஒரு கட்சி தலைவரை கூப்பிட்டு பஞ்சாயத்து நடத்துகிற ஒரே இது இந்த உலகத்தில் இவங்க மட்டும்தான் அப்படின்றாரு. அது நியாயமான குற்றச்சாட்டு தானேப்பா. என்னப்பா தப்பு சொல்லுப்பா, என்ன தப்பு? உனக்கும் ஜெயபிரகாஷுக்கும் சண்டை இந்த சேனலில், இன்னொரு சேனலில் போய் பஞ்சாயத்துக்கு பேசுவியா? அப்புறம் கரெக்டு தானே? உதயநிதியோட விமர்சனம் நியாயமான விமர்சனம். அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதே அவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் இபிஎஸ்க்கு கோவம். நேற்று சொன்னேன்ல, ரொம்ப ஒரு 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 கனமான தாக்குதலை தொடுத்தாருன்னு சொன்னேன்ல, இதுதான். ஸோ இதே போன்று திருமாவளவன் அவர்கள் வேற சொல்லியிருக்காங்க, பாஜக வந்து எல்லா கட்சிகளையும் வந்து கபலீகரம் பண்ணும், அந்த கட்சியை வந்து உடைக்க பார்க்கும். அதே போன்று தான் அதிமுகவிலையும் வந்துட்டு பிரச்சனையை தூண்டி விடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாஜக தான் சொல்லிட்டு சொல்கிறாரு சார். சரி இருக்கட்டும், அவங்க கபலீகரம் பண்ணிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன சார் இருந்துச்சு? உங்கள் கட்சியை பாருங்கள், உங்கள் கட்சி திமுக கபலீகரம் பண்ணி ஏப்பம் விட்டுருச்சு. உண்மையிலேயே திருமாவளவனுக்கு நான் அவருடைய அக்கறை உண்மையானதாக இருக்கும் என்றால் 24 நீங்கள் கரம் கோர்த்துருக்கணுமா இல்லையா? இப்படி ஒரு அவல ஆட்சி நடக்குது, தலித்துகளுக்கு எதிரான ஆட்சி நடக்குது. எவ்வளவு அழைப்பு எடுத்தாங்க? 10 சீட்டு உறுதி அசம்பிளிக்கு, 3 தரேனாங்கப்பா, 2 ரிசர்வ், 1 பொது தொகுதி. ஆதவ எம்பியாக இருந்திருப்பாரு நேரம். தரேனாங்க 10 சீட்டு, நீங்கள் 6க்கு கஞ்சிக்கிட்டு இருக்கணும். உண்மையிலேயே அன்னைக்கு வரவேற்கிறேன்னு சொன்னார், பிஜேபிகிட்டேருந்து விலகிற முடிவை வரவேற்கிறேன், இது ரொம்ப அற்புதமான டெவலப்மெண்ட், போய் சப்போர்ட் பண்ணுங்கள். காங்கிரஸ்க்கு நான் அதை தான் சொல்கிறேன். ஒரு கட்சி பிஜேபியை உதறி தூக்கி போட்டு விட்டு வருகிறது என்றால் நீங்கள் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணினீங்கன்னா திமுக மாதிரியான மக்கள் விரோத கட்சியை காலி பண்ணியிருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்குமே பணம் தான் பிரதானமாக இருந்தது. விடுதலை சிறுத்தைகளுக்கு திடீர்னு நம்ம ஆட்சி இன்னும் 2.5 வருஷம் இருக்கும்போது கூட்டணி மாறிப்பட்டோன்னா கட்ட பஞ்சாயத்து பிஸ்னஸ் நின்று போயிடாதா? வாலி பெருந்தகைக்கு வசூல் நின்று விடாதா? ஆட்சி போச்சுன்னா எப்படி ஏர்போர்ட் முத்தி அவர்கள்லாம் உலக. அதனால் இந்த அக்கறை. உங்கள் கட்சியை பாருங்கள் சார், திமுகனாவே மாறிட்டான் எல்லாரும். விடுதலை சிறுத்தை அப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படின்றாங்க. அவங்க கட்சியை அவங்க பார்த்துப்பாங்க, உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் அக்கறை வேண்டாம். இன்றைக்கி நிலைமைக்கு பிஜேபி அதெல்லாம் செய்யாத கட்சின்லாம் நானும் சொல்லலை, அதுதான் பிஜேபியோட வேலையே. ஆனால் பழனிசாமிகிட்ட அது நடக்காதுன்றேன். இன்னொரு விஷயம் உங்களுக்கு கூடுதலாக சொல்கிறேன், 26 செங்கோட்டையனுக்கு சீட்டு கிடையாது. பேட்டி கொடுத்துட்டு கெடுவிச்சார், நீக்குனாங்க. உடன் இருந்தவர்கள்லாம் பேசியானே பாவனை சீட்டை கொடுத்துருவோன்னு கோபியாக அவருக்கு கொடுத்துருப்பாங்க. அமித்ஷா போய் மீட் பண்ணது பிரச்சனை ஆயிடுச்சா? அமித்ஷா மீட் பண்ண போகிறோம், அவர் பார்க்கலன்றது அவருக்கும் தெரியும், பழனிசாமிக்கும் தெரியும். அங்கே போய் பார்த்துட்டு வந்து என்ன ஏர்போர்ட்டில் வந்து பார்க்காமையாக பார்த்துட்டேன்னு சொல்கிறது, அங்கே போய் ஒருங்கிணைப்புக்கு வலியுறுத்துறேன்னு சொல்கிறது. நீ யாரையும் அங்கே போய் வலியுறுத்துறதுக்கு? உன் கட்சி ஒருங்கிணைப்பை வலியுறுத்துறதுக்கு நீ பழனிசாமி கிட்ட போய் பேசணும், அமித்ஷாட்ட போய் பார்க்குறீங்க. பிஜேபி அதை யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணியிருந்தா. சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார், இப்போது செங்கோட்டையன் போலயே பல பேருக்கு ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கணுன்ற ஆசை இருக்கும், ஆனால் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ திரு செங்கோட்டையனுக்கு என்ன நடந்துச்சோ அது அவங்களுக்கு நடக்கலாம். ஆனால் திரு செங்கோட்டையன் மட்டும் மீண்டும் மீண்டும் ஏன் பேசுகிறாரு? இப்போ எம்எல்ஏவாக இருக்கும்போதே தான் பேசுகிறாரு. ஸோ பேசுனா இந்த மாதிரி அடுத்த தடவை அவருக்கு சீட்டு தரமாட்டாங்கன்னெலாம் தெரியும்ல சார். என்ன தைரியத்தில் சார் பேசினார்? யூசியோட தூண்டுதல் இல்லை அமித்ஷா வந்து நம்மளை சேர்த்து வச்சிருவாரு, ஒரு நம்பிக்கை. அவசரப்பட்டுட்டார் அவர், அவசரப்பட்டார். நான் தான் சொன்னேன்ல, இன்றைக்கி பயன்படுத்தக்கூடாத பிரம்மாஸ்திரத்தை எடுத்து பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தி மாட்டிக்கொண்டார். எடுத்து அங்கே ஒரு யூசிலாம் தூண்டி விட்டது நிறைய பேர் வெளியில் சொன்னாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. சார் நான் விசாரிச்சுட்டு தான் சொல்கிறேன், யூசியோட ரோல் இதில் இருக்குது. சார் எவ்வளோ பெரிய ஆள் சார், நீங்கள் 79லேருந்து எம்எல்ஏவாக இருக்கீங்க, என்ன சார் இவ்வளோ போய் கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்னு. ஆமாம் நம்மளும் அவ்வளோ சீனியர் இல்லை அப்படின்ட்டு நம்பி நாங்கள் பேக்கப் பண்ணுறோம். அதை சொன்னேன், குட்டியான எல்லாம் வந்து இறங்குச்சு, எல்இடி திரை, தேநீர் கடை, சன் டிவியில் கவரேஜ் பார்த்துட்டாரு. ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் சேக் பண்ணுற உடனே ஒருவர் கூட வரவில்லை. இப்போ அடுத்து ஏதாவது பண்ணணும்ல, ஒரே கட்சி பிஜேபி தான். ஸோ இவரும் வேறு எங்கும் போய்விடக்கூடாதுன்னு தான் பிஜேபி கூப்பிட்டு வச்சுருக்காங்க. இப்போ சரி, இப்போ இது ஒரு விஷயம் சொல்லுங்கள், எடப்பாடி வந்து இப்போ செங்கோட்டையனா சீட் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, பிஜேபி என்ன பண்ணும்? கொடுத்தாங்கன்னு சொல்லுமா? அதெல்லாம் தலையிடுவாங்கன்னு எனக்கு தோணுது சார். சொல்லுவா? தலையிட மாட்டாங்க சார். இதெல்லாம் நீ சொல்லாதன்றவர் தெரியுமா? தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறார். பிஜேபி இதை யூஸ் பண்ணலை, ரைட்டா? உறுதியாக சொல்கிறேன், யூஸ் பண்ணல, போய் அமைதியாக இருங்கன்னு தான் சொன்னாங்க. பண்ணியிருந்தா எந்த கட்சி வீக் ஆகுது? அது எப்படி எடப்பாடி மன்னிப்பார்? பெட்டி கொடுத்ததோடு நின்றுக்கணும். எனக்கு பெட்டி கொடுத்தது கூட அந்த கெடு விரிச்சது தவறுன்னு சொன்னாங்க, சரி ரைட்டு விடு, சீனியர் ஏதோ பேசிட்டாரு, இது தப்பு. இதுதான் அவர் பண்ணதில் பெரிய தப்பு. எடப்பாடி சீட்டு கொடுக்கக்கூடாது. தனியாக போய் பேட்டி கொடுக்கறது கூட அண்ணே ஏதோ பேசிட்டேனேன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கலாம். இன்னொரு கட்சிக்கிட்ட போய் பஞ்சாயத்து வைக்கிறதுன்றது துரோகம். அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் துரோகம். என்ன அது பிஜேபி என்ன இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிக்கும் நாட்டாமையா? ஆதரவுலகெல்லாம் வரிசையை தூக்கி போட்டுட்ருக்காங்க, போய் அவங்களுக்காக போய் பஞ்சாயத்து வையே, என்ன பண்ணுவேப்பா? முழுக்க முழுக்க தவறு அது பண்ணது. எனக்கு அதில் கூட எனக்கு ஒரு பெரிய ஆங்குவேஷ் இல்லை,
இது பேசிட்டாரு விடு, சரி சேர்த்துக்கிட்டு சீட்டுக்கிட்டு கொடுத்துருவாரு. யாரும் பேசுகிறதா தான் சொன்னாங்க என்கிட்ட மூத்த தலைவர்கள். அண்ணன் கோபமாக இருக்காரு, அப்புறம் பேசி கோபியை மட்டும் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தாங்க. இது தப்பு. சிட்டிங் எம்எல்ஏ சார் இப்போ அவர் அந்த ஏரியாவில் வீக் ஆகாதா அதிமுக? அது என்னன்னாலும் அங்கே கூடுதலாக ஒரு 10 கோடி செலவு பண்ணி நாங்கள் அங்கே வேறு செங்கோட்டையில் தோக்கடிப்போம். இதமாக அரசியல் ஜெயலலிதா இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு தொகுதி சொல்லி அங்கே அவன் ஜெயிக்கக்கூடாது, என்ன பண்ணுவோம் பண்ணிவிடுங்க அப்படின்னு. பழனிசாமி இதை பண்ணுவார். இன்னொன்று அங்கே அவர் ஜெயிக்க மாட்டார், உள்ளூர்லேயே ஆதரவு இல்லை. அதான் பண்ணாரிலாம் கிளம்பி போயிட்டாரு அப்புறம் புது மாவட்ட செயலாளர் நோக்கி. அதனால் இந்த வாட்டி காலி பண்ணி விட்ருவான். எல்லாம் பவர் இருக்க வரைக்கும் தான் சார் கூட இருப்பாங்க. அப்சல்யூட்லி. காற்று எந்த பக்கம் அடிக்குதுன்றது தெரியாத எல்லாருக்கும். நாளைக்கு மேட மிஸ்டேக். எனக்கு இதுதான் பெரிய தப்பாக தெரியுது. இன்றைக்கி ஒரு கடிதம் எழுதியிருக்கார் பார்த்தியா செங்கோட்டையன், அந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் பார்த்தியா. இன்றைய உலகத் தலைவர்களில் முதன்மையானவராக திகழும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களாலும் இந்திய திருநாட்டின் இன்றைய இரும்பு மனிதராக திகழும் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களாலும் முன்மொழியப்பட்டவரும் இதே தெய்வம் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் அன்பை பெற்றவரும் நம் தமிழ் தேசத்தின் தனிப்பெரும் தலைவர் மேதகு ஆளுநர் உயர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பாரத திருநாட்டின் துணை குடியரசுத் தலைவராக தேர்வு பெற்று உள்ளது இந்நாட்டின் பொன்னேட்டில் எழுதப்படும் திருநாள் ஆகும். தன் பணிக்காலத்தில் இந்திய தேசத்தை உயரத்திற்கு எடுத்துச் செல்ல மனம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி நீ உன் கட்சி தலைவர் பழனிசாமியை புகழ்ந்திருந்தானே இந்நேரம் ராசா மாதிரி இருந்திருப்பியாங்க. கரெக்டா? அமைச்சர் சீட்டு ஆட்சிக்கு வந்தா பாதி புகழ்ந்தா போதும். பாஜக கட்சியில் இருக்கவங்க கூட இப்படி புகழ மாட்டாங்க சார். எக்ஸாக்ட்லி. ஸோ பிஜேபிக்கு போயிடுவாராங்க சார்? தெருவுக்கு தான் போவார். போயிட்டாரு. நானும் இந்த கடிதத்தை பார்த்து தான் ரொம்ப காண்டானேன். நிதி சொல்கிற மாதிரி அவங்க கட்சியில் கூட இப்படி ஊதலையே, எங்கேருந்துப்பா கற்றுக்கிட்டு இப்படி ஊத? யார் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தெரியல சார். இனிமேல் ஹி ஹாஸ் நோ பிளேஸ், ஹி ஷுட் நாட் ஹவ் எனி பிளேஸ் இன் எடிட்டிங். அவ்வளோதான். இஸ் டே சென்ஸ். இந்த விஸ்வாசி அந்த காலத்துலேருந்து இருக்க சீனியர் போது. அடுத்தபடியாக திரு செங்கோட்டையனை சரியான நேரத்தில் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து பழனிசாமி நீக்குவார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அது ஓகே ஒன்றா சேர்க்கணுன்றது தட்ஸ் அ ஃபேர் டிமாண்ட். அன்றைக்கி என்னம்மா பேசிகிட்டு இருந்தேன் நான், செங்கோட்டை டிமாண்டு கெழுவிச்சிருக்கூடாது பட் கரெக்டாக தானே சொல்கிறது தான் நான் பேசினேன். இது தப்பு. அதான் கூட்டணி கட்சினா இந்தியாவில் எல்லா கட்சியும் கபலீகரம் பண்ணிகிட்டு இருக்கு கட்சி. அங்கே போய் பஞ்சாயத்து வைக்கிறேன் நீ. சார் இப்போ அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தும் தூக்கிட்டா எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாரா? ஆமாம். தகுதி நீக்கம் என்ன தகுதி நீக்கம் பண்ணி உடனே காலியிடம் மாதிரி வச்சு அதெல்லாம் அது ஸ்பீக்கர் என்ன இவங்களுக்கு திமுக ஸ்பீக்கர் தானே இருக்குது, யூசி தான் பார்த்துக்குவார், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அதனால் இனிமேல் இவருக்கு கட்சியில் இடம் இல்லை, இனிமேல் எதிர்காலமும் இல்லை. இனிமேல் தான் இதுதான் எனக்கு ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. நான் அந்த ஒரு பேட்டி கீட்டிலாம் தொலை ஏதோ ஆங்குவிஷு பார்க்க முடியல, மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறீங்க என்ன கூப்பிட்டு நீங்கள் பேசுகிறேன்ட்டு இது ஒரு ஆங்குவிஷ் ஏதோ பேசி தொலைச்சிட்டா இருந்தாலும் விடுன்னு பார்த்தா திஸ் இஸ் ராங். இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து அமைதியாக இருந்திருந்தாங்கன்னா சீட்டை கொடுத்து ஏதோ பதவி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. திஸ் அ கிரேவ் மிஸ்டேக். அதுக்கான விலையை இன்னொன்று இது மாதிரி இந்த செங்கோட்டையனுக்கு அந்த பதவி பறிப்பு நடவடிக்கையும் தாண்டி இதுக்கு நீ கட்சிக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, நீ அங்கே போனல அங்கேயே போய் சேர்ந்துக்கப்பா, அவ்வளோதான். போய் பார்த்தல அந்த என்னது பிரதமர் உலகத் தலைவர்களில் முதன்மையானவராக திகழ்கிறார்ல, அவங்க கட்சியை போய் சேர்ந்துக்க. கரெக்டு தானே? அவர் தானே உலகத்துக்கு முதன்மையானவர், போய் விஸ்வ கட்சியில் சேர்ந்துக்க போ அப்படின்னு துரத்தி விட வேண்டியதான், அவ்வளோதான். சார் இன்னொன்று வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். மூத்த அமைச்சர்கள் எல்லாத்தையும் ஒன்று கூடி எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. இது ஒரு சரியான குற்றச்சாட்டு தான். இதை அவர் சரி செய்ய வேண்டும். இந்த என்கிட்ட பேசிய அதிமுகவின் தலைவர்கள் பலர் இந்த வருத்தத்தை பகிர்ந்திருக்கிறார்கள். ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ்ன்றது இருக்குன்னா தான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல் ஜெயலலிதாவே இந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ்ஸை கடைபிடித்தார் அப்படின்றது. என்கிட்ட ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் என்னிடம் பேசினார். அவர் பேசும்போது இந்த ஏர்போர்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு சொன்னல, மதுரை விமான நிலையம் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை எங்ககிட்ட பேசியிருந்தேன், நாங்கள் சொல்லியிருக்கோம் சார். ஏன் அனௌன்ஸ் பண்ணார்னு எங்களுக்கே தெரியல சார், டிவியை பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்படின்னா இது போன்ற முடிவுகளை கலந்தாலோசிச்சா 4 பேர் 4 ஆங்கிள் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் நான் முக்குளத்தோர ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு தானே சார் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த அறிவிப்பு ஒரு செக் மாதிரி தானேங்க சார் இவங்களுக்குலாம்? நிச்சயமாக இந்த அறிவிப்பு ஒரு செக்கு தான். தேவேந்திர குல வேளாளர்கள் ஒட்டு மொத்தமாக விஜய்க்கு போடுவோம், பரவாயில்லையா? நான் செக் பண்ணேன். நீங்களும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் தானே, உங்களுக்கு தெரியாது அந்த இரு சமூகங்களுக்கிலேயே இருக்கக்கூடிய உறவு தெரியாதா? இப்போ நான் இந்த அறிவிப்பு திரு பழனிசாமி அவர்கள் பேசியதும் நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கிட்ட என்ன அப்படின்னோடனே, காலங்காலமாக அதிமுகவுக்கு போட்டுட்ருக்கான், திமுகவுக்கு போட முடியாது. சரி இப்போ என்ன பண்ண போகிறேன், விஜய்க்கு போட போகிறான். 20% இருப்பாங்க சவுத்தில், 20% 25% இருப்பாங்க. ஏன் இழக்கிறீங்க? சார் பிஜேபி தானே சார் அவங்களுக்கு அந்த பேரை மாற்றி கொடுத்தாங்க. இருக்கட்டுமா, இவர் இந்த பஞ்சாயத்து இழுத்து விட்டாரு, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? பிஜேபியோட நிலைப்பாடு என்னதில்? அவங்கள கன்சல்ட் பண்ணிங்களா? வேற எங்கிட்டாவது இன்னொரு விமான நிலையத்தை கட்டிட்டு வச்சுக்க வேண்டியது சார் அவங்க பேர். ராமநாதபுரத்தில் ஒரு விமான நிலையம் வர இருக்கிறது, அங்கே இம்மானுவேல் சேகரனார் பெயரை வைப்பதாக
அறிவிக்கலாம் நாளைக்கு ஃப்யூச்சரில். ரெண்டையும் ஒன்றால் நீங்கள் பண்ணியிருக்கணும். அவன் பட்டியலினத்தில் இருக்கான், அவன் யோசிக்க வேணுமா? இன்னொன்று அவர் பேரில் வச்சாலும் சிக்கல் தானே சார், இமானுவேல் அவர். அதான் ஆளுக்கு ஒன்று இதான் உங்களுக்கு மதுரை ஏற்படும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், வைக்காத இல்லையா? விமான நிலையம் எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக இருக்குங்க இல்லையா? மதுரையில் 20 வருஷமாக இருக்கா ஏர்போர்ட்டு? ஏன் இவ்வளோ நாள் இருந்த தலைவர்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 15 வருஷத்துக்கு முன்னாடியே சுப்பிரமணிய சாமி இந்த கோரிக்கையை எழுப்பிட்டார். ஏன் இவ்வளோ நாள் இருந்தார்கள் நாட்டை ஆண்டவர்கள் ஏன் இந்த கோரிக்கையை செயல்படுத்தவில்லை? அதுதாங்க சார். இப்போ என்னன்னா முக்குளத்தோர் வந்து நம்ம நசுக்கப்படுறோம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இது தேவேந்திர இருக்கும். குல வேளாளர்கள் நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் என்று நினைக்கிறார்கள், கருதுகிறார்கள், பேசுகிறார்கள். பதில் சொல்லுங்கள். நான் சொன்னது போல் பாரத ரத்னா கோரிக்கைக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்லை. இது 15-20 வருஷமாக ஒரு பஞ்சாயத்தாக இருக்கிற விஷயம். கரெக்டா? ஏன் சார் தொடுறீங்க? அதே போன்று சார் 2021 அந்த 10.5% இடஒதுக்கீடு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அவங்க பின்னாடி தந்துச்சுல சார். இல்லை, இவர் சொல்லியிருக்காரு, டிடிவி சொல்லியிருக்காரு 10.5% ஹீஸ் ரைட், இடஒதுக்கீடு கொடுத்த மாதிரி. ஹீஸ் ரைட். நார்த்லேயே அதற்கான பலனை அதிமுக அறுவடை செய்யவில்லை. ரிவர்ஸ் கன்சால்டேஷன் ஆயிடுச்சு. நான்-1 பூரா கன்சால்டேட் ஆகி அதிமுக எதிராக போயிட்டாங்க. பண்ணக்கூடாதுங்க அப்படி. இட்ஸ் நாட் குட் பாலிடிக்ஸ் ஆல்சோ. அதை புரிந்து கொள்ளாமல் இப்படி செய்தால் அப்போ திரும்ப பெறுவாங்களாங்க சார்? தட் இஸ் அப் டு ஹிம். பட் இட்ஸ் அ பேட் கால். ஒருவேளை எல்லா தலைவர்களுடன் ஆலோசனை பண்ணியிருந்தா இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டார். யூ ஆர் ரைட். பட் அகைன் மக்கள் தான் முடிவு பண்ணணும், நம்மளுக்கு தெரியாது. இதை பாருங்க மாலதி, மக்கள் முடிவு பண்ணணுன்றதெல்லாம் இல்லாமல் சில விஷயங்களில் தலைவர்கள் பொறுப்போடு செயல்பட வேண்டும். பற்ற வச்சுக்கிட்டு மக்கள் அணைச்சிக்குவாங்கலாம் பேசக்கூடாது. புரிஞ்சுக்குங்க. ஒரு தலைவர் ஏற்கனவே நாட்டை ஆண்டவர், ஆள துடிப்பவர், யோசித்து செய்யணும். 10.5 செயல்படுத்தியதற்கான பலனை அறுவடை செய்தீர்களா இல்லையா? திருப்பி அவசரப்பட்டு ஒரு வேலை பண்ணுறீங்க. மொத்த பேரும் விஜய்க்கு போட்டால் சந்தோஷம், திமுகவுக்கு போட்டால் என்ன ஆவீங்க? மைனாரிட்டிஸு போட்டால் ஹேஸ்டி டிசிஷன். சரி சார், இன்றைய அரசியல் பல நிகழ்வுகளை பேசினோம். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.